சொல்லக்கூடிய நாகாஸ்திரத்தை பார்த்து புறமுடிவு காட்டி வந்து விடுவாயா அல்லது கண்ணனை எதிர்த்து சண்டை செய்வாயா என்று மனதை சோதித்தேன். யாரா கூப்பிடுறோம்? அப்படி இருந்தாலும் அதே நமது அன்பு பண்பு மாசம் நிறைந்த கேசவர் ஆசிரியர் அவர்கள் அளிக்கக்கூடிய அன்பு காமிச்சாலும் நமது செத்து மல்லப்ப கவுண்டருடைய காணிக்கை கொடுத்திருக்கிறார். மல்லப்ப கவுண்டர் பள்ளியை இருக்கு கேசவர் ஆசிரியருக்கு அனுப்பி வேண்டும். மல்லப்ப கவுண்டருடைய அம்மா அதை போல அவருக்கு அதே மாதிரி அப்படியே திருப்பி தெரியாமல் போட்டு ஏ மாட்டேன் கனமாக ரதத்தில் அமர்ந்து வந்து இருந்தால் எதிரிகளை
எப்படி எல்லாத்துக்கும் சும்மா ஒரு ஆம்பளையா இருந்தா தன் பலத்தை நம்பி வரணும். எதை நம்பி வந்திருக்கிறோம் அதை பத்தி பேசியா அப்படியா? அப்படி வைக்கக்கூடாது. யாரு கேக்குறியா? யாதவன். அந்த யாதவனை நம்ப கூடாது. இல்லையா? ஏழாவது மாதவனை சுற்றி செய்கிறான். அதனால உந்திக்கும் மத்தியில் குறிப்பான். கேட்பாங்க தெரியா ஆண்டவர் பேசுகிறேன். குருச்சேத்திர பூமியிலே 10 மேல 17 சண்டை கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போகமான போர் நடக்கிறது. கண்ணனாகப்பட்டவன் அஸ்வசேனத்தை இடுகிறான். அந்த அஸ்வசேனம் வந்ததை விட்டானால் கண்ணனுடைய சிரத்தை கண்டிப்பாக துண்டித்து விடும். அதனால இந்த ரதமாகப்பட்டது இந்த பூமியை அழுத்தும்படி 12 அங்கலம் இட வேண்டும். நான் இடம் கொடுக்கலாம் என்று மனதிலே ஒரு ஆசை இருந்த போதிலும் தேவதைகளாகப்பட்டவர்கள் தடுக்கிறார்கள். என்னால் இடம் கொடுக்க முடியாது. உன்னால் முடிந்ததை பார்க்கலாம். இந்த மகாபாரதம் நடப்பது உனக்காகதான். திரேதாயுகத்திலே நான் ராமாவதாரத்தில் இருக்கிற போது என்னிடத்திலே முறையிட்டால், ஆண்டவா, இந்த பூமி பாரத்தை சுமப்பது எனக்கு கஷ்டம் கிடையாது. மாநிலங்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை என்னால் சகிக்க முடியவில்லை. இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று முறையிட்ட காரணத்தினால் அடுத்த துவாபுரி யுகத்திலே கௌரவர்களுக்கும் சொல்லக்கூடிய துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் விகற்பத்தை ஏற்படுத்தி பூமி பாரத்தை தீர்க்கிறேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கின் பிரகாரம் தான் இந்த மகாபாரதம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. தக்க சமயத்தில் நீ உதவாத போய்விட்டால், ஆனால் பெண் புத்தி பின் புத்தி என்பதை நீ காட்டிவிட்டால் நான் பார்த்துக் கொள்கிறேன். பார்க்கலாம்.
அப்படி இருக்கும்போது கட்டாயமாக அற்புத சிரமத்தை யாமா கற்பக ரதத்துக்கு அடக்கு பூஜை செய்ய வேண்டும். அடக்கு பூஜை நீங்கள் விட்ட வானமாகப்பட்டது ஆலயத்துக்கும் வானத்துக்கும் நான் செல்கிற பொழுது போகிற போது அர்ஜுனன் சிரம் எங்கே நான் சென்று சிறம் கிடைக்கவில்லை. அர்ஜுனன் சிறம் கிடைக்கவில்லை. சிவரத்னம் முடியாக கிடைத்திருக்கிறது. வானவர் சொல்லிய வனமாக விட்டிருந்தால் அர்ஜுனன் சிரத்தை கொண்டு வந்து விட்டிருப்பேன். அதனால சிவரத்னம் முடிதான் இருக்கிறது. மறிகளை உத்தரவை உண்டானால் அர்ஜுனன் சிரத்தை கட்டாயமாக எடுத்து வருகிறேன். பேசுகிறது மகனே கண்ணா. ஆதி நாளிலே கண்ணனால தூதாக வரக்கூடிய சாட்சாதி கண்ணன் தூதாக வருகிற போது சத்திய வார்த்தைகளை வாங்கினேனே, சத்தியத்தை மறந்தாயா கண்ணா? ஒரு கடைக்கு மேல் மறு கடை மகனே. அர்ஜுனன் மீது மட்டும்தான் பானத்தை பிரயோகிக்க முடியும். மற்றொருவர் மீது பானத்தை விடாது என்று சத்தியத்தை வாங்கினேனே, சத்தியத்தை மறந்தாயா பாவி? அம்மா என்ன பெற்ற தாயே, அம்மா ஒரு கடைக்கு விட மாட்டேன். 4 பேர் அர்ஜுனன் தவிர 4 பேர் சண்டைக்கு போக மாட்டேன். சத்தியம் கொண்டு விட்டு சத்தியம் தவற மாட்டேன் தாயே. நாகவே ஜாதி புத்தியை காட்டி விட்டார். பாப்புக்கு எவ்வளவுதான் பாடுத்து வளர்த்தாலும் பல்லென்று சொல்வோகாது என்று உன் ஜாதி புத்தியை காட்டி விட்டார். என்னிடத்தில் இடம் கிடையாது. பாருங்க கல்மலைகள் மலை இருக்கிறது. அங்கே சென்று உங்க இனத்தோடு சேர்ந்து புழைச்சிக்க அங்கு சென்று நான் வாழ்வதை விட பாருண்ட வீட்டுக்கு பாவம் செய்ய மாட்டேன். இதோ உங்கள் ரதத்திலே மாற்றிக் கொள்கிறேன். ஆமா நாகமாகப்பட்டது அகோரமான படங்களும் எடுத்து மாற்றிவிட்டது. ஒரு 3 அடி நமக்கு ரதம் இந்த வட திசையிலே அங்க இருக்க பாருங்க. அந்த அர்ஜுனனை கொண்டு வருகிறேன். 3 அடி நமக்கு அப்படியா? நான் உள்ளே நம்பியோ வளர்த்த நம்பியோ நான் வர கிடையாது இல்லையா? உன் நேரத்திலே நாகத்தை நம்பிதான் வந்தேன். சரி பின்னாடி நான் தானே ஆனால் என்னெல்லாம் பாயும் என்ன பாயாது. அதனால நான் வர முடியாது. எது போனால் என்ன, நாகம் போனால் என்ன, ஜெல்லி மாமன் போனால் என்ன, வீரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, ஆயுதம் இருக்கிறது. ஆயுதத்தை எடுத்து எப்பொழுதும் வாரியர்களுக்கு மட்டும் கூலி சொல்லி சொன்னால் கரெக்டாக ஒரு நாளைக்கு நமக்கு பரிசோதனை. நான் பொய் சொல்லிவிட்டேன். யாரிடத்தில் பரசுராமரிடத்தில் நான் சத்திரியன் இல்லை என்று பொய் சொல்லிவிட்டேன் என்று கொண்டு ஒரு நாளே ஆழ்மைக்கு அள்ளி கொண்டு சென்றால் வடமெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு ஆயாசமா இருக்கிறது கண்ணா. கொஞ்ச நேரம் மனிதரை படுத்து அப்படியே ஒரு காலத்தில் படுத்தார். இருந்த வைத்து கண்டு கொண்டு இருக்கிற போது அப்போது எங்கோ ஒரு ராட்சியில வந்து அது பட்டது கருவண்டு வந்து இங்க வந்த தொடையை மறைந்து மரத்தை தொலைத்த ரத்தம் சீரிட்டு போகிறது. அப்போது பரசுராமர் இருந்து பார்த்தார். நீ சத்திரியன் இல்லை என்று போய் சொல்லியத்தை கற்றுக்கொண்டு ஆகிய சத்திரியன் தான். அதனால நான் கற்றுக் கொடுத்த விஷயம் உனக்கு பழிக்காமல் போகிறேன் என்று சொல்லிவிட்டான். இந்த விட்டது ரதம் இருக்கிறது.
வாங்கி திருமணம் செய்து கொண்டு வருகிற போது ரதம் கொடுத்தார் கற்பகரதம். ரதத்திலே அமர்ந்து கொண்டு வருகிற போது பசுக்கன்று மீதிலே படுத்திருந்தது. பசுக்கன்று மீதிலே ரதம் ஏறி விட்டது. அந்த கல்லாகப்பட்ட தாய் எங்கோ சென்று கன்று அப்படின்னு ஒரு சத்தம் போட்டது. போட்ட உடனே தாய் ஓடி வந்து அதே பாவிட்டானா ரதம் இருக்கிறது என்று கர்மத்தால் ரதம் எங்கி விட்டா கண்டு மீது இந்த ரதம் உனக்கு கடைசி உன் உயிர் போகும் போது ஒதுவாமல் போகும் என்று சாபத்தை கொடுத்து விட்டது. ஆமதே ரதம் பறிந்து விட்டது. இதற்கு மேல் அர்ஜுனோடு சண்டை செய்ய முடியாது. அர்ஜுனன் கை பானம் பட்டு இந்த குடிச்சத்திர பூமியை மாறுவதுதான் உண்மை. அர்ஜுனா, கண்ணனாகப்பட்டவன் அஸ்வசேனத்தை விடுகிற போது தந்திரமாக ரதத்தை பூமிக்குள்ளே அழுத்தி விட்டேன். அதனால அந்த சிலோரத்தின முடியை எடுத்து சென்று விட்டது. ஆனால் ஒரு பாரத போர் வீரனாக இருந்தால் சிரத்திலே சிலோரத்தின முடி இல்லாமல் சண்டை செய்யக்கூடாது. உன் தந்தையாகிய தேவேந்திரனுக்கு நிருபத்தை அனுப்பினேன். சிலோரத்தின முடி வந்து விட்டது. அதோ அமதுபடுகிற எடுபாக விட மாட்டேன். நாட்டிலும் மஞ்சளை காட்டிலும் மஞ்சளை இப்பேற்பட்ட போர் நடத்திலும் மஞ்சளை செய்திருக்கிறார். அதனால் இந்த வில்லை எடுத்துக் கொடுக்கிறேன். கொடுப்போம் என்றாலே அன்பை கொடுக்க முடியவில்லையே. காரணம் என்ன? அங்க பார்க்கிற போது அண்ணனை போல் தெரிகிறது. கொடுக்க முடியவில்லை. ஆனால் அண்ணனை எங்க விட்டுட்டு வந்தோம்? பாடிகுடாரத்தில் அண்ணா இருந்தா கண்ணன் நினைப்பார். பாடிகுடாரம் போலாம். அன்பார்ந்த தாய் தந்தமார்களே, அர்ஜுனனின் முகத்தை பார்க்கிறார். தர்மனை போலவே தோற்றமடைகிறது முகம். தெரியுமா, நாங்கள் எல்லாம் ஒரே தாய் வயிற்றிலே பிறந்தவர்கள், ஒரே ரத்தத்திலே பிறந்தவர்கள். அர்ஜுனன் அண்ணா 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 என்று அழைக்கிறான். நான் தம்பி என்று சொல்லிவிட்டால் அவன் பானத்தை விட மாட்டான் என் மீது. சன்றை நின்றுவிடும். இதோடு மகாபாரதம் நடக்காது. அதனாலே நான் முகத்தை மறைத்துக் கொண்டேன். நான் உள்ளத்தில் என்ன நினைச்சு தெரியுங்களங்க, நம்ம கூட பிறந்த தம்பிமார்கள் 5 பேர்கள் இருக்கிறார்கள். 5 பேர்களிலே நாம் உயிர் இருக்கும் போது யாராவது நம்மளை அண்ணா என்று அழைப்பார்களா என்று எதிர்பார்த்தேன். என் தம்பி அர்ஜுனன் 1000 முறை அண்ணா என்று விட்டார். அண்ணா என்றவன் கையால பானப்பட்டு மாண்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவன் கையாலே மாளலாம். அண்ணா வாடா இங்கே ஆயிரம் துணை கொண்டு அமர்தான் கட்டி கதனை வரித்து விட்டு வந்தாயா? அங்கே பார்த்து போக சொல்லி பார்த்துட்டு போகலாம் என்று எதிரே கட்டி பாவத்தை பார்த்து விட்டு வந்திருக்கிறாயே. உன் கையில் இருப்பது வீணா, இதை பொத்துக்கிறா, அடுத்து போடுறா போடுறா.
என்று பல்கடிக்கும் என் அண்ணனை மடித்து விட்டேன். தர்மராஜா மாட்டு விட்டார் மாமா. எப்படியே ஏனென்றா இது யார் கொடுத்தது? கொடுக்கப்பட்டது. இந்த வில்லை யார் படித்தாலும் சரி, இந்த வில்லுக்கு அரங்கேற்றம் செய்ய வேண்டும். இந்த வில்லை இழிவாக பேசினார். அதனால்தான் என் அண்ணனை கொன்று விட்டேன். அர்ஜுனா, நீ விடுத்த பானமும் வீண் போக கூடாது, உன் அண்ணனும் மடியக்கூடாது என்பதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய துஜகம்பத்தின் மீது மறுபடியாக செய்தேன். காரணம் 1000 பேர்கள் அதில் இருந்தார்கள் உங்களை மடிப்பதற்காக. அவர்களும் மடிந்தார்கள். உன் அண்ணன் உயிர் போகல. பெரியோர் மனநந்தா பெருங்கடலும் நீர்வற்றம். அவன் கையை பிடித்து இருக்கிறான். இங்க பாரு, ஓடு மாட்டை கையில் பிடிச்ச மாதிரி ஆனா நீ உன் மகத்தில் இருப்பது மீசையா, நீ ஆண் மகனா, கையில் இருப்பது வில்லா, சொத்த பில்லா, நீ ஒரு ஆம்பளையா? நான் இதனால் வரையிலே சண்டை செய்கிற போது அப்பேற்பட்ட சோர்வடைந்தது கிடையாது. ஆனால் இன்று அம்பை விட்டவுடனே அவர்களெல்லாம் சோர்ந்து விட்டு 16 நாட்களாக காண்டிவத்தை எடுத்து இடமாறி வளமாறியாக 2 கரங்களாலும் வானத்தை சரமரியாக பொழிதாய் அல்லவா? முடியல மாமா. அதனால நான் இருக்கிற நிலைமையில உடல் எல்லாம் அசதியாக இருக்கும். அதனால இங்கிருந்து சென்று அண்ணாவாகிய தர்மருக்கு வெற்றியை தெரிவித்து விடு. நான் பின்புறமாக வருகிறேன். பெற்ற தாயே, அர்ஜுன் கைவானப்பட்ட பிரதத்திலே அப்படி என் உடலெல்லாம் தொலைந்து விட்டதம்மா. ரத்தம் சீரிட்டு போகிறது, கண்கள் தெரியவில்லை. அர்ஜுனனாகப்பட்டவன் கர்ணன் மீதிலே பானத்தை சரமாரியாக தொலைத்திருக்கிறான். உடல்கள் எல்லாம் ஜல்லடை கண்களாக துளைத்திருக்கிறது. ரத்தம் உடலில் இருந்து பீரிட்டு போகிறது. ஆனால் கர்ணனுடைய உயிர் உடலை விட்டு பிரிய கிடையாது. காரணம் என்னவென்றால், கர்ணன் செய்த தர்ம தேவதைகள் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஏழை பிராமணனாக சென்று ஆதி நாள் முதலாக இன்று நாள் வரையிலும் கர்ணன் செய்த தர்மங்களை தத்தமாக வாங்கினால் கர்ணனுடைய உயிர் அந்த உடலை விட்டு பிரியும். பிராமணனாக வருகிறேன், பார்க்கலாம். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ணன் இந்த பான படுக்கையிலே அம்பு படுக்கையில இருக்கிற போது சாட்சாதி கண்ணன் பிராமண வடிவத்திலே வந்து ஆதி நாள் முதலாக இன்று நாள் வரையும் செய்த தான தர்மங்களை தத்தமாக வாங்கக்கூடிய நேரம் ஆண்டவரே அந்த கண்ணனிடத்துல வந்து கையேந்தி அந்த தர்மங்களை தத்தமாக வாங்குகிறார். அதனால் அந்த புண்ணியம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் முடிந்த காணிக்கையை அந்த கர்ணனுடைய கையிலே கொடுத்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்பது ஐதீகம். உங்களால் முடிந்த காணிக்கை கர்ணன் கையில கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது நாகேசன் அவர்கள் கர்ணன் உயிர் போகாமல் இருக்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் கர்ணன் கை கீழே கர்ணன் கை மேல கொடுக்கிறாள், பெரியாள் வாங்குறாள். அதுதான் ஐதீகம். சாத்தாரி கண்ணனே கர்ணனுக்கு கையேந்தி முட்டிட்டு தர்மத்தை செய்ய வாங்கக்கூடிய நேரத்தில் அதே நம்ம மலைப்பு ரொம்ப நாள் அவர்களுக்கு உடன் கொண்டு சகோதரர்களை போலவும், ஆனால் 2 மட்டும் கிடையாத அண்ணன் தம்பிகளை போல மாமன் மைக்கோலை போல சந்தோஷமாக இருந்து நம்மளையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் என்ற நேரத்தில் கர்ணன் உயிர் போகும் நேரத்தில் காட்சி கொடுக்க வேண்டுமே என்ற கண்ணன் காட்சி கொடுத்ததை போல நாகேசன் அவர்கள் காட்சி கொடுத்திருக்கு, பணம் கொடுத்திருக்கிறார். பணம் கொடுத்து வெளியே காலை திங்கட்கிழமை காலை மாரியப்ப கவுண்டர் ஆத்மா தாதார
கர்ணனை தேடி அங்கிதேசத்திலே சென்று பார்க்கிற போது ஒரு ஏழை பிராமணன் ஏசகம் வாங்கி என்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ளலாம் என்று அங்கிதேசத்திலே சென்று பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், துரியோதனனுக்கு உதவி செய்வதற்காக கர்ண மகாராஜன் குருச்சேத்திரம் சென்றிருக்கிறார் என்று சொன்னார். இந்த குருச்சேத்திர பூமியிலே வந்து பார்த்தால் கர்ணனை எங்கு பார்த்தாலும் கிடையாது. யாரோ ஒரு அரசர் ஆனந்தமாக இந்த தேக்கத்திலே நிதிரை போய் கொண்டிருக்கிறார். அது எப்படி போயிருக்கிறார்?